அரே பொன்னார் மேனியனே அரே தும் தோலை அதை கசைத்து பொன்னார் மேனியனே. மாமா வேதாந்தம் பாடுற அளவுக்கு உனக்கு விவேகம் தனக்கு ஏறி போச்சா? ஐயோ மாமா மாமா என்ன தெரியலையா? உங்க அப்பா பேர் என்ன? சிந்தாமணி சித்த வைத்தியர் மாமா. போய் சொல்றேன், வேற ஒரு அப்பன் பேர சொல்றேன். உம்மப்ப எங்க அப்பன் பேர் தான் சித்தாமணி சித்த வைத்தியர். நான் இல்லைங்க அப்பா. இல்ல மாமா சிந்தாமணி. சிந்தாமணி பொம்பளையா உங்க அப்பா? சித்த வைத்தியர் மாமா. டேய் ஒப்பனைய கொன்னியா விஷம் கொடுத்து என்ன குழந்தை மாதிரி இருந்து என்னையும் கடிச்சியா? என் மாப்பிள்ள ராமதூதம் வர்றதுக்குள்ள வெளியே ஓடு. ஓடுனா ஓடு மாமா. தவிச்சுடுவேன் மாமா உன்னை அடியோட மாத்தி விட்டாங்க மாமா. மாமா மாமனார் வசியத்தை கொடுத்து உன்னை கெடுத்து விட்டாங்க. இந்த பாரு மாமா. மாமா சர்வ வசிய முடிவிலேயத்தை சாப்பிடு. நீ பழைய விச்சுவா வச்சு கலாக்கட்ட கருவாம்பூனையா மாறலாம். சாப்பிடு மாமா. மாமா சாப்பிடு மாமா சாப்பிடு. எதை சாப்பிட்டா என்ன நான் என்ன செத்து விடுவேன் அடிக்கிறியா? என் அப்பன் பரமசிவன் இருக்கான விஷத்தை சும்மா காபி சாப்பிடுற வாங்கி சாப்பிட்டான். செஞ்சு விட்டாதா? அவனும் இருக்கிறான், நானும் இருப்பேன். இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்ப என்ன ஒண்ணு செய்யலையா பாத்தியாது? ஒன்றும் செய்யலையா மாமா? என்ன செய்யல? இப்பதான் செய்யல மாமா. அம்மா என்னது இவ்வளவு மருந்தை தின்னுபிட்டு இப்படி சாஞ்சிட்டார? மருந்து வேலை செய்யலையா? வசியத்துக்கு முறிவுக்கு உள்ள சண்டை நடக்குது. வசிய சாவுது. ஏ சஞ்சீவி, இங்க தேவாங்க கிட்ட அவன் வேலை நடக்கும். மாமாவை மாற்றி அனுப்புறேன் பாரு. மாமா மாறிட்டாரு. மாமா மாறிட்டாரு. பழைய புத்தி வந்துருச்சு மாமாவுக்கு. மாமா எனக்கு விபூதி போட்டவன் யார் போட்டவன்? இது வரைக்கும் நான் விபூதி புசந்திலேயே புசான் சொல்லு கொண்டுடுவேன். வாங்கல தெரியல மாமா. சிந்தாமணி வைத்தியர் கொடுக்கல. இப்ப தான் வசிஷ்டர் கிட்ட பிரம்ம ரிஷி பட்ட வாங்கின மாதிரி இருக்கு மாமா. மாமா நீ லேகியத்தை சாப்பிட்டு புத்தி மாறி உன் கண்ணு போல இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த குரங்கு பயலுக்கு கட்டிவிட்ட மாமா. மாமா வலது கால எடுத்து வச்சிடும். நானும் வலது கால வச்சே வர்றேன். அப்பா அம்மா சொன்னா கேட்கிறாளா? புரத வண்டி வைக்கிறேன்னா புதிச்சா, மோட்டக்கார வைக்கிறேன்னா முறைச்சா. ஏறு நட போட்டு வந்தது பொறுப்பாரம் பொறிஞ்சு போச்சு. என்ன மாமா என்ன நிக்கிறேன்? மருமகன் வந்திருக்க, மரியாதை குடு. கோழி அடிக்க சொல்லு, வெந்நீர் போட சொல்லு, எல்லாம் தயார். மயிலு பாத்தியா அவருடைய மரியாதை? வாமா பெட்டியில சாமான்லாம் எடுக்கலாவா? என்ன வீடி வீடிய விட்டுருந்தியே? ஓ மருமகன் வந்திருக்கேன்னு மதிப்புக்கு குடிக்கிறியா? குடி குடி. லேக்கா எங்கடா புது தலைவாணி பட்டு பாய் கீயெல்லாம் எல்லாம் தயாரா இருக்குங்க. பாலு பழமெல்லாம் இருக்கா? இருக்கு. மரியாதையா நடத்துங்க. ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு. வரிசையெல்லாம் கரெக்டா கொடுக்கலன்னா நான் ஏந்திரிச்சு போயிடுவோம். பொண்ணு வேணாம். அப்படிலாம் போகப்படா. மாமா ராத்திரி மணி 11:30 இருக்கு மாமா. ஐயாலாம் அசந்துட்டார். அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு வலி. முட்டிக்கு முட்டி புடைச்ச. உன்னுடைய வல்லமைய கொஞ்சம் காட்ட, காலை உருட்ட.
லேக்கா அதிர்ச்சி அடையாதரா. மாமனாருக்கு மருமகனுக்கு உள்ள பரஸ்பரத்தை பங்கு போட்டுக்கிறோம் மாமா. பொறடியில மாமா மாமனார் மாமனார் மாமனாரா மாப்பிள்ளை மாப்பிள்ளை சொல்லுவியா தேசியம் கை விட்டுடுச்சு. குத்து நம்ம வருவனா கத்தா கடப்பா இது உடம்பா தெரியாதடா புரியாதடா. ஐயோ நல்லா இருக்கியா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படி அடிப்பாங்க? இவனா மாப்பிள மாப்பிளையா மாப்பிள எல்லாம் அந்த சாமியார் பையன் செஞ்ச வேலை இது. இருக்கட்டுமே, நடந்தே நடந்து போச்சு. யாராருக்கு பாலும் பழம் கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கா அதுபடிதான் நடக்கும். கொள்ளு கொடுக்க நீ மாத்த முடியுமா? பாலும் பழம் கொடுக்கிற மூஞ்ச அடியுது. பாலும் பழம் கொடுக்கிற மூஞ்ச எனக்கு சட்டம் தெரியுது. இப்ப என் மவளை அழைச்சிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தி ஜட்ஜு கிட்ட காமிச்சு டைவர்ஸ் பண்ண சொல்லி அந்த தாலி அறுத்து இந்த குரங்கு கழுத்துல கட்டுறேன். நடக்கலப்பா, குரங்கோ சிறங்க அவர்தான் எனக்கு புருஷன். நீங்க வாங்க போலாம். அப்படி சொல்லுமா? வா போலாம். இந்த மனுஷன் மூஞ்சிலே முடிக்க கூடாது. நீ எங்கடி போற? என் மகளோட போறேன். இந்த பாரு, நீ திரும்பி வந்தாதான் இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டேன். நீயும் தேவாங்கோ கட்டிக்கிட்டு அழுங்க. தேவாங்க கட்டிக்கிட்டு அழுவ அவளுக்கு வர மாட்டியா? வாங்குங்கள் தேவாங்க லேகியம் வாங்குங்கள். அரே பாசுதாரா சேஹாவா சுக்கஹா. அதாவது இங்கே கூடி இருப்பவர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் குருடர்கள் அல்ல, அவருடைய வார்த்தை நம்புகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தலைவலிக்குதா எம் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். हिमालय इंग्लिश में कहता அதாவது அகஸ்தியர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை, ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை. அத்தனை மூலிகைகளும் இமயமலையில் இருந்து தயார் செய்து இங்கே மக்கள் சுருங்கி சிறந்து காய்ச்சல் வெளியில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாடுகிறீர்களே, உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேகியத்தை அவர் தயார் செய்திருக்கிறார். இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள். ஆகையால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த லேக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய்மார்களே, உங்களுக்கு முகத்தில் பரு சொறி சிறங்கு எது இருந்தாலும் இதை தடவிக் கொள்ளலாம், உள்ளேயும் செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே சகோதரிகளே, என் வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். இந்த அயோக்கிய பசங்க பேச்ச கேட்டு அவன் கொடுக்கிற வேகத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிரை விடுறீங்க? வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. வியாபாரத்துல வெள்ளனுங்க சாமியாரே, ஐயா காய் வேட்டி நீ எல்லாம் எக்ஸிபிஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டியா? பைசான ஒரு பாடி ஜாலியா? ஐயோ ஏண்டா என் குடும்பத்து பேரை கெடுக்கிற? இப்படி புழைக்கிறத பார்க்கணும், காது குருவி எடுத்து புழைக்கலாமடா. ஆளை பாரு, இவன் ஒண்ணும் தெரியாது அப்பாவிடா. அவனை ஏமாத்தி அவன் சோத்தை ஏண்டா தின்னுட்டு அந்த பாவத்தை மூட்டை கட்டிக்கிற? ஏமாத்தத்தை பத்தி என்கிட்ட உன்னை விட ஏமாற்றம் எவையா இருக்கிறான்? நானா ஏமாத்தலாம்? ஆமா, பின்ன அஜாத மயக்க மரத்தை கொடுத்துட்டு என் புத்தி சரியில்லாத போது என் பொண்ணு எடுத்து அந்த குரங்குக்கு கட்டிட்டல. நீங்க வாயா, நீங்க எங்க தங்க போடுற துணியை எடுத்து போட்டுக்கிட்டு ஐயா போத்துல என்ன விலைங்க? 37 நயா பைசா சார். அதே எங்க அப்பா இத்தனோண்டா 37 நயா பைசா. என்ன ஐயா 20 நயா பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய படியில ஒரு படி மோர் கொடுக்குறாங்க. சரி 22 பைசா 22 பைசா போட்டுக்கிட்டு 2 உடைச்சு தள்ளுங்க. அதெல்லாம் இல்ல சார், இது பழரசம் ஃப்ரூட் நீங்க 37 நயா பைசா தான் சார். அப்படிங்களா? சரி இருக்கிறதுல வசத்தியா 2 உடைங்க. இந்தாங்க சுட்டு இருந்தாங்க, சரியா பாத்துக்கு. இரு குடிக்காத, சேர்ந்து குடிப்போம். போலீஸ் வர்ற. போலீஸா? நம்ம லேக்கியத்துக்கு நல்ல சான்ஸ். ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க நமக்கு. ஆமா, கேட்டா நீதான் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. ஆமா, என்ன சம்பளக்காரன் நீடு. அப்படிதான் எம்பளம் தானே செலவாயிருக்கு. யாரையா முதலாளி? I am a sole proprietor, financer, district poster. This man is only salesman. உன் கடை லேகியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா 2 பேர் டைடு. அதனால உன் கடையை சீல் பண்ணிருக்கேன், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மாமா இவர் என்னமோ சொல்றாரு, இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு.
ஸ்டேஷனை கூப்பிடுறாரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல ஒரு சீட்டு தருவாங்க அந்த கடையில மாட்டிக்கலாம் போயிட்டு வா பயமா போடா என்னடா நான் சொல்றேன் போ ஒரு தப்பா வேணா கூட ஐயா கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு இல்ல போ இங்கே மாமா வந்து போறேன் சீல் எங்களை வச்சு பண்ணலையே கடனை சாமியார் பங்களாக்குள்ள உட்கார்ந்துருக்காரு எங்க வந்த என்னையா வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே இப்ப ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம் பாத்தியா ஆமா ஆமா வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாச்சுல்ல சிகரெட் டின்னு இது இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட் ட்ரங்க் கொண்டாடுவேன் எந்த லாண்டரிடா இது வாங்கின லாண்டரி எல்லாம் தெரியுதியா சாமியாருக்கு துவைச்சு கட்டுற ஆளுக்கு லாண்டரிக்கு என்ன சம்பந்தம் அது இருக்கட்டும் என் வயசு எங்க தர்ம பத்தினியா மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கிறா அங்க சிறத்தங்க அடிப்பாங்க அங்க போய் பொறுக்கிட்டு போடா பேசுற நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஏதோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிற பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே கோவிச்சுக்கிட்டு போய் புருஷனோட வாழுமா அப்படின்னு சொல்லி நீ அனுப்பணும் இல்ல நீ பெரிய மனுஷனா உனக்கு பேரு சாமியாரு கொடுத்தான் பாசத்தை பத்தி தெரியும் உனக்கு பாசத்தோட பாசம் சேர்க்கணும் சொல்லாத பாசத்தை கண்டவன் போடா ஆபாசம் முட்டவன் போடா ஐயா இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க ஏன்னா அந்த பொண்ணை போய் முறைக்கிற நீ சாந்தி தானே டாக்டர் முதல் சம்சாரம் தானே நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு ஐயா டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு 2வது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க என்ன வளர்ற நானா வளர்றேன் அம்மா உன் சம்மதிக்கு மேலதான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு 7 வருஷம் இந்த ஆளை உள்ள தள்ளிடுறேன் நீ சாந்தி தானம்மா சாந்தியா நீங்க என்ன சொல்றீங்க என்னம்மா நீ நம்மளே டபாய்க்கிற நம்ம கண்ணிலே மிளகாத்தூள் துவ பாக்குற நாங்க ஒரு நாள் 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரல காப்பி கொண்டாந்து டாக்டர் சொல்லல கொடுத்த கடனை நான் கேட்கும் போது கெட்ட விட்டு எங்களை திட்டல மறந்துட்டியா நீ சாந்தி தானே உள்ளத சொல்லு ஏன்னா அதை போய் முறைக்கிற அது சாந்தி இல்ல நீலா நம்ம வீட்டு நரசு அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஐயோ இந்த வீட்டுல பெரிய குல்மால் பண்றீங்களாப்பா பங்களான்னு பேருதான் அபாட்டம் இனிமே என்னால பொறுக்க முடியாது என் சம்சாரத்தை 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும் என்னையா அடிக்கிற சமையல என்ன அடிக்கிற அடிச்சுட்டியா நீ என் சம்சாரத்தை கொண்டு வந்து விடாம இரு மக்க நாள் பேப்பர்ல பாரியா பிரிய குடிவி சாமியார் முதுகில் கத்தியார் கபக் என்று குத்தினார் போயா குத்துறியா ஏயா கர்நாடக சுத்துறவையா என்னையா குத்துற நீ வா